welcome to Good Evening Canada, sponsored by Golumbia Group. இன்றைக்கு August 20th and Toronto இப்போ temperature 27 degrees Celsius and time now 8 p.m. in Toronto. இன்றைக்கு Good Evening Canada என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda. First, top of the hourல இன்றைக்கு 2021 Mayor's Community Safety Award virtual நடந்தது. ஸோ யாரெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப சேஃப்டியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அவார்ட் கொடுக்கப்பட்டது virtually. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ட்ரானோஸ் மேயர் ஜோன் டோரி அதில் வந்து கலந்து அவர் கலைச்சிருந்தவர். ஸோ we are going to be watching that. Then in our Canadian realm, federal election வந்து only a month away. ஸோ அதுக்கு வந்து Canadians வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணினோம்ன்றதை பற்றி political analyst ரதன் ரகு இன்றைக்கு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ we will be watching that as well. Then in our கல்யாணங்கம் ஒரு beautiful song by சரிகா நவநாதன் dedicated to அவன் அம்மாக்காக. And then வழக்கம் போலவே currency, weather and news with Ps.ச பார்க்க போகிறோம். So let's get started. So first சொன்ன மாதிரியே ஃபெடரல் எலெக்ஷன் only a month away and நிறைய ஆக்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிவிடும். அண்ட் ட்ரானோஸ் மேயர் ஜோன் டோரிக்கு வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் லீடர்ஸ்கிட்ட இருந்து. அண்ட் அவருக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ணி எல்லா லீடர்ஸுக்கும் சென்ட் பண்ணியிருந்தவர். தான் வந்து சிட்டிக்காக லீடர்ஸ் வந்து என்னென்ன ஃபெடரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுமன்றது ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தவர். ஸோ மெயின்லி வந்து அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து கோவிட் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னவுமே ஃபண்டிங் ரிலேட்டட் அண்ட் அதர் சப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து அதுக்கு வந்து என்ன லீடர்ஸ்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்ன்ட்டு அவர் ஸ்டேட் பண்ணியிருந்தவர். ஆல்சோ அதர் இஷ்யூஸ் லைக் மென்டல் ஹெல்த், ஹவுசிங் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பற்றியும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன்ட்டு சொன்னவர். அண்ட் அவர் சொல்லியிருந்தார் கோவிட் வந்து என்னவுமே முடியலை. ஸோ கோயிங் இன்டு 2022 என்னவுமே சிட்டிக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தேவைப்படுது, எஸ்பெஷலி ஃபண்டிங்கால். ஸோ அதுக்கு வந்து தனக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது நல்லா. ஈவன் அவர் வந்து ஃபெடரல் எலெக்ஷனில் நிறைய இன்வால்வ் ஆக விரும்பாட்டிக்கும் ஸ்டில் லீடர்ஸ் வந்து என்னென்ன வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணிவினோம் ஃபெடரல் எலெக்ஷனில். அப்போ தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு யார் வந்து விச் லீடர் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் பிளான்ஸ் வந்து வச்சுருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு சொல்லியிருந்தார். அண்ட் நான் அவர்கிட்ட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை ஒரு ஜெனரலாக சமரைஸ் பண்ணி சொல்கிறேன். அதில் வந்து என்னென்ன அவர் வந்து எழுதியிருந்தாருண்டு. ஸோ மோஸ்ட்லி அபவுட் கண்டினியூங் சப்போர்ட் ஃபார் கோவிட் ஆப்ரேட்டிங் budget relief funding க்காகவும் and then supporting a 24 months housing and recovery plan அதுக்காகவும் மற்றது வந்து ட்ராண்டோஸ் பப்ளிக் டிரான்சிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் மென்டல் ஹெல்த்துக்கு சர்வீசஸுக்கு என்னவுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபண்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஃபண்டிங் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அதுகளுக்கும் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் தேவைன்றதை பற்றியான ஒரு இது ஜெனரலாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேருந்து அவர் வந்து அந்த ஸ்டேட் பண்ணியிருந்தார். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் தேட், இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி சேஃப்டி அவார்ட் வர்ச்சுவலாக நடந்தது. அண்ட் என்னென்ன யார் யார் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேஃப்டியை ஃபாலோ பண்ணமோ, ஆர்கனைசேஷன் சேஃப்டியை ஃபாலோ பண்ணமோ அவையில் வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி வர்ச்சுவலி அவார்ட் வந்து வழங்கப்பட்டது. அதுலேயும் மேயர் ஜோன் டோரி வந்து கலந்திருந்தார். ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு லெட்ஸ் டேக் அ லுக். You know, the word partnership has been used a lot already today, and I think we've been moving in a very positive direction. I think a lot of the winners today, and those nominated too, by the way, are proving that we can get more done. You know, there have been people in the policing circles who themselves have said that we're not going to arrest our way to community safety, and it's true. They'd be the first to acknowledge that, the people on the Toronto Police Service, and I think we've increasingly been discovering, and you might well argue that it's later than it should be, and I would agree with you, the notion of us sitting collaboratively at a table together as partners, all the different people who can affect all the different social and economic and other determinants that really determine how we can keep the community safe and give people an opportunity and make sure they don't become marginalized and completely cut off from the rest of the community, and sometimes then drift into areas where they may be counter to what we want to produce in terms of a safe community. And I think that a lot of what's going to be
demonstrated in the award winners and the nominees today, and something that we're increasingly adopting. I think you'll see tomorrow at the executive committee of the city, there's discussed something that is called the Safe TO Plan. And it's a high level look at a plan that really centers itself entirely not on one group or another, not on the police or not on the social services agencies of the city or the Toronto Community Housing Corporation or any particular community group, but rather says everybody has to be sitting at the table together in order to produce and to maintain a safe community. And I think that we have seen now with examples like the ones that will be highlighted today, that where people come together and sit together and work together at a table or anywhere else in the community, you are going to get a better result in terms of the context of producing a safe community and maintaining a safe community. And so the Mayor's Awards are an opportunity to recognize and celebrate the innovative ways that Toronto residents are coming together to develop projects and initiatives that are helping us to build safer communities and address some of the many issues, because of course it isn't a simple matter of people who choose to follow the law and those who don't, or people who fall on the wrong side of the law or those who don't. It is a very complex series of contributing factors that cause sometimes for people to end up in the activity that threatens community safety, or for the community itself to just end up in an unsafe manner. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ டைம் 9:15 PM இன் ட்ரானோ. ஸோ ஜோன் டோரி சொன்ன மாதிரி இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கிறதும் அண்ட் சேஃப்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. நிறைய ரெசிடென்ட்ஸ் ட்ரானோலையும் வந்து இன்னோவேட்டிவாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் செய்யணும். இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் கண்டினியூ டு டூ தேட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் வேறு போகுது செப்டம்பர் 20th. ஸோ எல்லா லீடர்ஸும் வந்து இந்த கேம்பெயின்ஸை வந்து தொடங்கிட்டு இருந்தோம். அண்ட் நேற்று வந்து லிபரல் லீடர் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கால்கரிக்கு போயிருந்தார். அண்ட் அவர்கிட்ட வோட்டர்ஸோட வந்து அவர் வந்து நேற்று கதைச்சிருந்தார். ஆல்சோ ஜோர்ஜ் ஷஹால் அவர் தான் வந்து த லிபரல் கேண்டிடேட் ஃபார் கால்கரி ஸ்கை வியூ. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார் அங்கே தான் அல்பர்டாவில் வந்து இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. பீப்புள் வந்து என்வாயர்மெண்ட் பாலிசிஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் என்வாயர்மெண்ட் பாலிசிஸையும் ஒரு ஸ்ட்ராங்கர் கம்யூனிட்டியும் பில்ட் பண்ணுறது டுகெதராக வந்து ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பட் அது கொஞ்சம் அங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ் வந்து இதை சொல்லினோம். சூஸ் பிட்வீன் அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு எது நல்ல மண்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு வந்து எக்கானமிக்கு எது நல்ல மண்டு சூஸ் பண்ணுங்க. பட் ரெண்டையுமே ஒண்டா செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருந்தார் ஹீஸ் கோயிங் டு பி அவர் வந்து அதுக்கு வந்து ரொம்பவுமே ஒர்க் பண்ணுவாருன்ட்டு. அண்ட் அவர் ஆல்சோ சொல்லியிருந்தார் லிபரல் கவர்மெண்ட் வந்து ஆல் த்ரூ கனடா கோவிடுக்காக இவ்வளோ சப்போர்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து கொடுத்துருக்குன்றதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ ஹி மென்ஷன் தட் நிறைய கோவிட் ரிலேட்டடுக்கு டெசிஷன்ஸ் மேக் பண்ணிக்கல. அல்பர்டாவில் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்து சயின்ஸை வந்து கருதி நிறைய டெசிஷன்ஸ் மேக் பண்ணல என்றும் அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அவர் வந்து அவர்கிட்ட ஓட்டர்ஸோட நேற்று வந்து வைரோன் கம்யூனிட்டி அசோசியேஷனில் வந்து நேற்று மீட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஆன் தேட் நோட் இப்போ எலெக்ஷன் வருது, நிறைய கெனடியன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிவினோம், நிறைய கொஷன்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ கெனடியன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபெடரல் எலெக்ஷன்ஸுக்கு என்னென்னத்தெல்லாம் எதிர்பார்க்கணுன்றதை பற்றி இன்றைக்கி ரதன் ரகு லங்கதாஸை மீட் பண்ணி இன்றைக்கி கலையிருந்தார் ஸ்பீக் பண்ணியிருந்தார். ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் தட்.
செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கனேடிய பொது தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த தேர்தல் குறித்தும் தேர்தல் பின்னணி மற்றும் இதிலே இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் குறித்தும் பல்வேறு தரப்பினரோடும் பேச ஆரம்பித்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கனடாவிலே கனேடிய அரசியல் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியும் எழுதியும் வருகின்ற ரதன் ரகு அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். 20ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இல்லை, பொதுவாக அந்த பேண்டமிக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விடயம், எக்கனமி எப்படி இருக்கும், மக்களின் எதிர்காலம் எவ்வாறு அமையும், மற்றது இந்த பேண்டமிக்கை எவ்வாறு இவர்கள் நிவர்த்தி செய்ய போகின்றார்கள், இந்த வைரஸை எவ்வாறு கனடாவிலிருந்து வெளியேற்ற போகின்றார்கள், அல்லது மக்கள்கிட்ட அந்த பயம் இல்லாமல் மக்கள் ஒரு சுவீட்சமாக அல்லது இலகுவாக பயமின்றி நடமாடக்கூடிய வகையில் ஏதாவது மாற்றங்களை இந்த அரசு கொண்டிருமா? இதுதான் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கேள்வி. இன்றைக்கு கூட ஒவ்வொரு புது புது வேரியன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. டெல்டா வேரியன்ட், பிரிட்டிஷ் வேரியன்ட், இவ்வாறு ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் உணர்த்துகின்றது. ஏனென்றால் நான் 2 வேக்சின் போட்டா பிறகு நாங்கள் வெளியால் செல்லலாமா இல்லையா, சென்றாளங்களுக்கு ஒரு ஃபீவர் வருமா இல்லையா, இதன் விளைவுகள் என்ன, மற்றது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த பாஸ்போர்ட் தேவையோ இல்லையோ, மற்றது கனடிய அரசாங்கம் 2 வேக்சினை மிக்ஸ் பண்ணி போடலாம் என்று சொல்லியிருக்கு. சில நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணவில்லை. அப்போ இந்த குளறுபடிகள் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இதை சர்வதேச ரீதியாக ஒரு ஒழுங்கமைப்புக்கு கனடிய அரசு கொண்டு வர வேண்டும். மற்றது இன்றைக்கு இருக்கிற சர்வதேச பிரச்சனைகளில் கனடா இவ்வாறு தனது காய்களை நகர்த்த போகின்றது. இந்த ஆப்கான்ல பிரச்சனை இருக்கிறது. அப்போ இது போன்ற பிரச்சனைகளை எவ்வாறு நகர்த்த போகின்றது, இந்த 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது பிரதான பிரச்சனை பொருளாதாரம். அதாவது கனடிய அரசாங்கம் தனது பொருளாதாரத்தை மீட்பதற்காக அல்லது மக்களை வீட்டுக்குள் இருக்குமாறு செய்வதற்காக $2,000 கணவருக்கு பலருக்கு வழங்கியது. அப்ப இந்த $2,000 எவ்வாறு இவர்கள் மீள செலுத்த போகின்றார்கள், அல்லது உதாரணத்துக்கு இந்த கோஆபரேஷன்ஸுக்கு, ஸ்மால் கோஆபரேஷன்ஸ் உட்பட பல கோஆபரேஷன்ஸுக்கு $60,000 கொடுத்தார்கள். முதல் 40,000 + 20,000. அப்புறம் வேஜ் சப்சிடி கொடுத்தார்கள், ரெண்ட் சப்சிடி கொடுத்தார்கள். இந்த வேஜ் சப்சிடியை கொடுத்து பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் அங்காலே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அல்லது பெரிய டிரெக்டர்ஸுக்கு காசை கொடுத்தார்கள். அப்ப இந்த விஷயங்கள் எவ்வாறு நாங்கள் ஆடிட் பண்ண போறார்கள், எவ்வாறு இந்த பணத்தை எவ்வாறு இந்த ஸ்மால் கார்பரேஷன்ஸ் திருப்பி கொடுக்க போகின்றார்கள், அல்லது இந்த அடிப்படையில் அவர்கள் அந்த 20,000 ரைட் ஆஃப் பண்ணார்கள், இந்த அடிப்படையில் இந்த 20,000 ரைட் ஆஃப் செய்ய போகிறார்கள், அல்லது இதற்கான ஏதாவது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதா, இதுகள் எல்லாம் தெளிவேற்று இருக்கிறது. முதலில் சொன்னார்கள் அந்த 2,000க்கு மினிமம் 5,000 அல்லது சில ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அல்லது பிழையாக நீங்கள் செய்திருந்தால் உங்களை கைது செய்வோம் என்று கூட ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அந்த டைம் NDP தான் பலரை பெயில் அவுட் பண்ணியது. அதாவது NDPயின் அறிவுறுத்தலின் பெயர் இருந்தால் அந்த கோரிக்கையை அவர்கள் வெளியே செய்யாமல் விட்டார்கள். அப்ப இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்பயும் இவ்வாறான சூழலில் இருக்கும் பொழுது ஒரு கட்சி மாத்திரம் இங்கு ஆட்சி இல்லை, மற்ற கட்சிகளது கொள்கைகளையும் அல்ல மற்ற கட்சிகளின் இந்த ஆலோசனைகளையும் இவர்கள் உள்வாங்க வேண்டிய தேவைக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது ஒரு சிறுபான்மை அரசாங்கம் ஒன்று ஆட்சியிலே இருக்கின்ற போது ஒரு கோவிட் தொற்றினுடைய 4வது அலை அதிகரிக்கிறது அல்லாமல் ஆரம்பித்திருக்கிறது என்ற காலத்திலே தேவையற்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளினால் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்த உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? இல்ல, நானும் அதை சரியான கூறுவேன். என்றால் இன்றைக்கு ஜஸ்டின் ட்ரூடோட அஜெண்டா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு செல்வதுதான். அது மிக முக்கியமாக அவர் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் நோக்கி நகர்த்த முற்படுகிறார். அதாவது 70% மேற்பட்ட கனடியர்கள் 2 வேக்சினும் போட்ட பிறகு தான் இந்த நகர்வு நடைபெறுகிறது. அதாவது மினிமம் 36 days இருக்க, அதாவது தேர்தலுக்கான ஆக குறைந்த காலம் 36 நாட்கள். அந்த 36 நாட்களை சரியாக தெரிவு செய்து தேர்தலை நகர்த்துகிறார். அப்ப இது மெஜாரிட்டி கவர்மெண்டை நோக்கித்தான் செலுத்துவதற்கு இவர் ட்ரை பண்ணுகிறார். ஆனால் இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் இவர்களுக்கு அமையுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன தடைகள் இவர்களுக்கு இருக்கும் அந்த பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு? இல்ல, ஏற்கனவே இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கரப்ஷன் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு இஷ்யூ. இரண்டாவது இஷ்யூ பேண்டமிக்கு பிறகு இவர்கள் என்ன செய்ய போறார்கள்.
1994 வந்து பிரிக்ஷான் வந்து எலெக்ஷனுக்கு வரைக்கும் ஒரு ரெட் புக் கொண்டு வந்தார். அதே போன்ற தோற்றத்துடன் இன்றைக்கு ஓட்டூலும் பெறுகின்றார். ஓட்டூல் வந்து சொல்லியிருக்கார் டிசம்பர்ல தான் அநேகமா ரீட்டைல் பிசினஸ் வந்து கூடவாக இருக்கிறது. அந்த டைம்ல வந்து ஜிஎஸ்டியை நான் ஸ்கிராப் பண்ண போறேன் அந்த ஒரு மாதத்துக்கு என்று. அப்படியானால் மக்கள் வந்து இன்னும் கூடுதலாக வாங்குவார்கள். அதே சமயம் லிபரல் கவர்மெண்ட் ஞாபக காசை வந்து தேவையற்ற மக்களுக்கு கொடுக்கிறது என்று குறை கூறுகிற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவர்களது ப்ராமிஸ் கூட மில்லியன் கணக்காக இருக்கிறது. அப்ப எங்கே இருந்து இந்த வருமானங்கள் எங்கே இருந்து இவர்கள் பேலன்ஸ் பண்ண போறார்கள் இந்த ரெண்டு கட்சிக்கும் தெளிவில்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் வந்து இன்றைக்கு 3 கட்சியும் இணைந்து ஒரு கூட்டாட்சி ஒன்று மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு அழகான விஷயம் இதுதான். அதாவது மற்ற கட்சிகளின் ஆலோசனைகளையும் கேட்க வேண்டிய நிர்பந்தம். அப்ப மக்களின் தேவைகள் என்னவோ அவை வந்து பூர்த்தி செய்யப்படுகிறது. அது இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுவேன், இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த பேண்டமிக் அல்ல கொரோனா காலத்தில் இருக்காவிட்டால் மக்கள் சரியா கஷ்டப்பட்டிருப்பார்கள். குறிப்பாக என்டிபி இந்த விஷயத்தில் பல விஷயங்களை அதாவது லிபரல் அரசாங்கத்துக்கு தனது ஆதிக்கத்தை அல்லது தனது இன்ஃப்ளூயன்ஸை பாவித்தது. என்றால் இந்த மைனாரிட்டி அரசாங்கம், இந்த சிறுபான்மை அரசாங்கம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நினைக்கிறேன் அரசாங்கம் அமைக்கப்பட்டு 20 மாதங்களிலே தான் இந்த தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும் என்பதை எனது விருப்பமும். ஆனால் நீடித்து இருக்கும். அதாவது அடுத்ததும் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் அமையும். மெஜாரிட்டியை நெருங்கலாம், ஆனால் மெஜாரிட்டி கிடைப்பது என்பது உறுதி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை எடுத்தால், வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அல்பர்டாவில் இருக்கிறது. அங்கு ஒரு அதிருப்தி நிலவுகிறது. அப்ப அந்த வாக்குகள் சில சமயங்களில் என்டிபிக்கு செல்லலாம் அல்லது லிபரலுக்கு சார்பாக முடியலாம். ஆனால் லிபரலுக்கு அங்கு பொதுவாக அது என்டிபிக்கு மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் வந்து லிபரல் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறது. இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாவில் லிபரலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்ப நேற்று நடைபெற்ற நோவாஸ்கோஷியா ரிசல்ட்ஸ் வந்து மெட்ட மாதிரி கூறுகிறது. நோவாஸ்கோஷியால சில நேரம் அதாவது கூடுதலாக வந்து அந்த அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் எல்லாம் வந்து லிபரலுக்கு தான் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த அதில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் இந்த லிபரல் அரசுகள், மாநில அரசுகள் நடைபெற்ற விதம். மற்ற ஒன்டாரியோவில் வந்து ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து இந்த பேண்டமிக்கை கையாண்ட விதம், அதாவது அவர்கள் லாக்டவுன் போட்டு திருப்பி ஓபன் பண்ணி திருப்பி லாக்டவுன் போட்டு இது வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்கிறது. மற்றது இவர்களது சில செயற்பாடுகள் வந்து தெளிவேற்றி இருக்கிறது. இந்த வேக்சின் சம்பந்தமாயோ அல்லது பல விஷயங்கள் வந்து தெளிவேற்றி இருக்கிறது. அப்ப இதுகள் வந்து சில நேரங்களில் லிபரலுக்கு சார்பாக இருக்கலாம், அதே சமயம் என்டிபிக்கும் சார்பாக இருக்கலாம். என்ன பொறுத்தவரையில என்டிபியின் ஆசனங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அவ்வாறு ஒரு விடயம், இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாவற்றையும் கெனடியர்கள் வாக்காளர்கள் அவதானிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வாக்களிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை தான் அவதானிக்கிறார்கள், பொருளாதாரம். அதாவது தங்களுக்கு எவ்வளவு வருமானம் பெறுகிறது, தங்களது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது. மற்றது யார் தலைவர், அதாவது தலைவர் வந்து எங்களுக்கு பொதுவாக இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்ஸ் வரும். அப்ப அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் வந்து கன்சர்வேட்டிவ்க்கு லேக்காக இருக்கு. அதாவது அந்த தன்மை இல்லாத ஒரு தலைவர் தான் இயங்குகிறார். அதாவது அவர் வெற்றி பெற்று 1.5 வருடத்தில் கூட கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து அவரை எந்த விதத்திலும் மக்கள் மத்தியில் அதிகமாக அறிமுகப்படுத்தவில்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது அவர் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு. அவர் அவற்றை எல்லாத்தையும் தவற விட்டு விட்டார் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் என்டிபி லீடர் வந்து ஒரு சீக்கியராக இருந்து கூட தனது அதாவது அவருக்கு எதிரான நிறவாதங்கள் போன்ற பல விஷயங்கள் இருந்து கூட அவர் தனது தலைமைத்துவத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறார். பலருக்கு வந்து அவரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த மாற்றம் வந்து யாருக்கு பாதிப்பு என்றால், அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக லிபரல் இருப்பதால் இந்த ஆன்டி லிபரல் ஓட்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ்க்கும் என்டிபிக்கும் இடையில் தான் பிரியப்படும். அப்ப என்டிபிக்கு கூடுதலாக செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்ப இந்த தேர்தல் வந்து ஒரு மிகவும் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, முதலாவது வந்து லிபரல் அரசாங்கம் மீண்டும் மெஜாரிட்டிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இரண்டாவது வந்து எவ்வாறு இந்த 398 நினைக்கிறேன், சாரி 338 தொகுதிகளும் எவ்வாறு பிரிக்கப்பட போகின்றது. பிளாக் கியூபெக்கும் அங்கிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாருக்கும் பிளாக் கியூபெக்கில் கூட ஞாபக பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறார். கியூபெக் அரசாங்கத்தில் பாஸ்போர்ட், கொரோனா பாஸ்போர்ட், COVID-19 பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையில் இந்த தேர்தல் வந்தோன்றிருப்பதால் இது எவ்வாறு அங்கு வந்து பிளாக் கியூபெக்கு எவ்வளவு சீட்ஸை கொடுக்கும், லிபரலுக்கு எவ்வளவு சீட்ஸை கொடுக்கும், என்டிபிக்கு எவ்வளவு சீட்ஸை கொடுக்கும் என்று கேள்வி இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் நான் கீழே கியூபெக்கில் அதிக அளவு ஆசனங்களை நீண்ட காலமாக பெறவில்லை.
அப்போ இது வந்து ஒரு சிக்கலாகத்தான் இருக்கு. மற்றது நீங்கள் நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் ட்ரூடோட தகப்பன் வந்து ஒரு தடவை மைனாரிட்டி கவர்மெண்டை பிரேக் பண்ணி மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து, அதே சமயம் ஜோ கிளார்க் போன்றவர்கள் இதே விஷயத்தை செய்ய வலிக்கிட்டு அடிபட்டார்கள், தோல்வியை தழுவினார்கள். அப்போ இது வந்து பொதுவாக சில சமயங்களில் இது திருப்பி ஜஸ்டின் ட்ரூடோக்கு அடியாக கூட விழலாம். ஆனால் இவர் லிபரல் தான் அதிக ஆசனங்களை பெறும். ஆனால் கட்சிக்குள் ஒரு பிரச்சனையை கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக இவர் அதாவது மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்லேயே செல்ல போகின்றார் என்று. அப்போ கட்சிக்குள் ஜஸ்டின் ட்ரூடோக்கு இருக்கிற செல்வாக்கு இந்த தேர்தலின் பின்னர் தீர்மானிக்கப்படும். இந்த விஷயம், அந்த கருத்தோடு நாங்களும் எங்களுடைய நேரமும் நிறைவடைகிறது. நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். நல்ல ஒரு ஆரம்ப ஒரு கருத்து பகிர்வாக அது இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து வரும் நாட்களிலே மீண்டும் ஒரு முறை உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். நன்றி ரதன், உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 6473908969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். ஸோ எங்களோட நியூஸ் எடிட்டர் லங்கதாஸோட political analyst ரதன் ரகு மீட் பண்ணி அந்த பேட்டியை வந்து கொடுத்துருந்தார். ஸோ நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஃபெடரல் எலெக்ஷன்ஸை பற்றி கெனேடியன்ஸுக்கு. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோவிட் டைமில் வந்து ஃபெடரல் எலெக்ஷனுக்கு என்டர் ஆகிறோம். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து எக்கானமி வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆக போகுது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஐ ஹோப் அந்த பேட்டி வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா ஈச் பார்ட்டியை பற்றி கொடுத்துருக்குமெண்டு. So, இப்போ டைம் 9:30 PM in Toronto. So, next கொஞ்சம் நாளுக்கு பிறகு இன்றைக்கு தான் திருப்பியும் ஒன்டாரியோவில் ஓவர் 600 கேசஸுக்கு மேலே 650 கேசஸ் கோவிட் கேசஸ் வந்து பதிவாகிருக்குது. ஸோ திருப்பியும் கொஞ்சம் கூடிட்டுது. லாஸ்ட்டாக வந்து இப்படி 600க்கு மேலே பதிவானது வந்து ஜூன் 6th வந்து 663 கேசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் ரொம்பவுமே ஹையாக இருக்குது. ஸோ டெல்டா வேரியன்ட் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஒன்டாரியோட 7-day ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னால் இப்போ வந்து 518 இருக்குது ஆவரேஜ் கேசஸ் 7 daysக்கு. இதே இந்த பாயிண்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து திஸ் பாயிண்ட் 399 கேசஸாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்பவுமே கூடி இருக்குது ஆவரேஜ் 7-day ஆவரேஜுக்கு. அண்ட் past 24 ஹவர்ஸில் வந்து 28,635 கோவிட் டெஸ்ட் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 2.4% இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து 650 கேசஸில் 547 கேசஸ் வந்து ஈதர் வித்தின் பீப்புள் அன்வேக்சினேட்டட், இல்லாட்டிக்கு வந்து பார்ஷலி வேக்சினேட்டட், இல்லாட்டிக்கு வந்து வேக்சினேஷன் என்னென்று தெரியாத, அந்த ரிசல்ட் தெரியாத பற்றி. அண்ட் இதில் வந்து ஓன்லி 103 பீப்புள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்திருக்கிறோம். அண்ட் இன்றைக்கி 2 நியூ டெத்ஸும் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ டெல்டா வேரியன்ட் இஸ் ஸ்ப்ரெடிங் ரியலி ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் என்னவுமே வந்து கோவிட் வேக்சின் போட்டிருக்காட்டேக்கு கோ ஹெட் அண்ட் கெட் வேக்சினேட்டட். ஆன் தேட் நோட், நேற்று வந்து சிட்டி ஆஃப் ட்ரோனோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தது இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து வேக்சினேட்டடாக இருக்கணுமெண்டு. அண்ட் அப்படி வேக்சினேஷன் போராட்டிக்கு அவையில் வந்து டாக்டர்கிட்டேருந்து மெடிக்கல் எக்ஸம்ஷன் ப்ரொவைட் பண்ணணும், இல்லாட்டிக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணுமெண்டு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து ட்ரோனோஸ் டாப் டாக்டர் ஈலின் டு வில்லா வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தா சிட்டி எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வர வேணும். அந்த பாலிசியில் வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்க வேணும் என்ற ஒரு பாலிசி கொண்டு வரணும். அண்ட் அப்படி போட்டிருக்காட்டே ஒன்ஸ் அகெயின் டாக்டர்கிட்ட இருந்து மெடிக்கல் எக்ஸம்ஷன் வந்து அவையில் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ஒரு எல்லாட்டிக்கு வேக்சினேஷன் கோர்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும். அந்த பாலிசியில் ஒரு டைம் லைனோட வந்து கொண்டு வர சொல்லியிருந்தா ஸோ பீப்புள் வந்து அதை ஆக்சுவலி ஃபாலோ த்ரூ பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்டர்வாலையும் லாஸ்ட் வீக் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே ஃபெடரல் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து வேக்சினேட்டடாக இருக்க வேணுமெண்டு. ஸோ
ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து நிறைய ஒர்க்ஸில் இப்போ எல்லாம் சிடியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மேண்டட்டரியாக வேக்சினேட் போட்டிருக்க வேணுமெண்டு. ஸோ இஃப் என்னமே போட்டிருக்காட்டிக்கு go ahead and get vaccinated. So next we are going to go to currency. Sri Lanka இப்போ 182 rupees currency இருக்குது and India 59 rupees. So let's take a look. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 182 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So CTC இந்த Tamil Fest August 28th and 29th வந்து 4 PM to 11 PM நடக்க போகுது. இது ஒரு டிரைவ் த்ரூ இவெண்ட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து காரில் இருந்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கில்ட்வுட் கோ ஸ்டேஷன் பார்க்கிங் லாட்டில் வந்து நெக்ஸ்ட் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் த்ரூ அவுட் த வீக் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ டைம் 9:35 PM. நெக்ஸ்ட் திருப்பியும் யூஎஸ் வந்து அவங்க border closure கனேடியன்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ லேண்ட் மூலமாக வந்து ஸ்டில் கனேடியன்ஸ் ட்ராவல் நான் எசென்ஷியல் ட்ராவல் வந்து என்னவுமே மேக் பண்ண முடியாமல் தான் இருக்கும். ஆகஸ்ட் 9th வந்து கனடா வந்து திருப்பி அவங்களோட போர்டரை திருப்பி ரீஓப்பன் பண்ணி யூஎஸ் வேக்சினேட்டட் ட்ராவல்ஸுக்கு அலோவ் பண்ணினது குவாரண்டைன் இல்லாமல். பட் டெஸ்பைட் தட் யூஎஸ் என்னவுமே வந்து செப்டம்பர் 21st மட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது க்ளோஷர். ஸோ இது வந்து நிறைய பிஸ்னஸஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அண்ட் சேட்னஸை தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. பிகாஸ் மார்ச் 2020 என்னவுமே யூஎஸ் வந்து லேண்ட் மூலமாக நான் எசென்ஷியல் ட்ராவலுக்கு பிகாஸ் ஆஃப் கோவிட் ட்ராவல் பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னமே மீட் பண்ண முடியாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பிஸ்னஸஸுமே இதால் வந்து ரொம்பவுமே எஃபெக்ட் ஆகிருக்குது. பிகாஸ் யூஎஸ் டு கனடா எக்கானமி ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்பவுமே ஒரு பிக் இன் அ இயர் வந்து 7 பில்லியனுக்கு கிட்ட அதுக்கு வந்து இட்ஸ் ஒர்த் இட். ஸோ அதனால் வந்து நிறைய பிஸ்னஸஸ் என்னவுமே பாதிக்கப்பட்டிருக்குது அண்ட் தேர் வெரி டிஸப்பாயிண்டட். ஸோ ஐ நோ பிகாஸ் ஆஃப் டெல்டா வேரியண்ட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறபடியால் தே செட் லைக் என்னவுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறமெண்டு. பட் ஹோப்ஃபுல்லி வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் செப்டம்பர் 21st பிறகு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் we are going to go to கலையரங்கம். ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது பை சரிகா நவநாதன். அவனோட அம்மா வந்து ரீசன்ட்லி பாஸ்ட் அவே. ஸோ அவனோட அம்மாவுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷனாக அவாவே அந்த சாங்கை எழுதி இந்த சாங் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் அ லுக்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. So such a beautiful song by Sarika Navarnathan அவண்ட அம்மாக்காக டெடிகேட் பண்ணியிருந்தா அண்ட் மியூசிக் பை ஸ்டீவ் கிளிஃப். அவண்ட சரிக்காண்ட வேறு நிறைய சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் சரிக்கா நவநாதன் என்று சர்ச் பண்ணால் நீங்கள் வந்து அவனோட வேறு சாங்ஸையும் ஃபைண்ட் பண்ணி யூ guys can watch it as well. அண்ட் கனடாவில் நிறைய வேறு ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ உங்களோட சாங்ஸ் டான்ஸ் வீடியோஸ் நீங்களும் உங்களுக்கு அனுப்பலாம் அண்ட் we'll play it in our கலையரங்கம் as well. ஸோ இப்போ டைம் 9:43 p.m. in Toronto. நெக்ஸ்ட் ஸோ எல்லாருக்கும் தெரியும் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக கனடாவில் எங்களோட எக்கானமி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டான் இருக்குது, பெட்டர் ஆகிக்கொண்டு இருக்குது. நிறைய திங்ஸ் எல்லாம் திருப்பி ரீஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து ரீட்டெயில் சேல்ஸும் வந்து கனடாவில் இன்க்ரீஸ் திருப்பி ரோஸ் ஆகிருக்குது. 4.2% ரோஸ் ஆகிருக்குது, விச் இஸ் 56.2 பில்லியனுக்கு கிட்ட திருப்பி ரோஸ் ஆகிருக்குது. இது வந்து எந்த செக்டர்லேருந்து மெயின்லி பார்த்தால் க்ளோதிங் ரீட்டெயிலில் தான் நிறையாக்கள் திருப்பி வீட்டிலே ஓவர் நியர் இருந்துட்டு அதுக்கு பிறகு நிறையாக்கள் எல்லாம் க்ளோத்ஸ் எல்லாம் பை பண்ணிருக்கணும். ஸோ அதுவும் வந்து 49% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். ஸோ இந்த சம்மருக்கு ஐம் ஷூர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் ஆனபடியால் இன்னுமே கூட இன்க்ரீஸ் ஆகும்ண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரல் மோட்டர் இஸ் வந்து ரீகால் பண்ணினோம். அவைகிட்ட வந்து ஷெவர்லே பாட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து ஏனென்றால் பொட்டென்ஷியல் காசஸ் ஆஃப் ஃபயர்னால அவையில் வந்து ரீகால் பண்ணினோம். ஸோ 2019 to 2022 வந்து அரவுண்ட் 73,000 கிட்ட வந்து அவையில் சோல்வ் பண்ணியிருக்கிறோம் வேர்ல்டு வைட். அண்ட் பிஃபோர் தேட் அரவுண்ட் 69,000 கிட்ட சோல்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாடல் இருந்தால் பிகாஸ் பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸால் வந்து அவையில் திருப்பி ரீகால் பண்ணினோம். ஸோ அதில் சொல்லியிருந்தவையில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க என்றால் 90%லேயே வந்து அதுக்கு மேலேயே சார்ஜ் பண்ண வேண்டாம். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்ஸை வந்து அவுட் சைட் வந்து பார்க் பண்ணுறீங்க அன்டில் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ண மட்டுக்கும். ஸோ அந்த உங்கள்கிட்ட ஷெவர்லே பால்ட் உங்கள்கிட்ட கார் இருந்தால் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி as soon as possible replace it. So next we are going to go to weather. இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. இப்போவே 27 degrees Celsius in Toronto. அண்ட் இப்போ ஹீட் வார்னிங் கொடுத்துருக்குது until Tuesday. ரொம்பவுமே ஹார்டாக தான் இருக்க போகுது in Toronto. அண்ட் வேறு மேஜர் சிட்டிஸ்லேயுமே என்ன மாதிரி வெதர் இருக்குன்னு let's take a look. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 31°C, அதிகுறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 33°C, அதிகுறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 34°C, அதிகுறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். டொரண்டோ, ஒட்டோவா, மொன்ட்ரியல் ஆகிய இடங்களுக்கு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 14°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி.
வெல்கம் பேக். ஸோ கேனடா மேஜர் சிட்டிஸ் மோஸ்ட்லி வந்து ரொம்பவுமே ஹாட்டாக தான் இருக்க போகுது நாளைக்கு. ஸோ மேக் ஷூர் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு கீப் யுவர் செல்ஃப் கூல். ஸோ நெக்ஸ்ட் குட் ஈவினிங் கேனடா. அந்த லாஸ்ட் போர்ஷனாக we are going to go to கனேடிய செய்திகள் with Ps. சுதாகரன். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 20 வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 7 தமிழ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். லிபரல் கட்சியின் சார்பில் 3 கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2 பிளாக் கிபெக்வா NDP சார்பில் தலா 1 என தமிழ் வேட்பாளர்களாக இம்முறை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5 முதல் தடவையாக கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றனர். லிபரல் கட்சியின் சார்பில் அனிதா ஆனந்த் மீண்டும் ஓக்வில் தொகுதியிலும், கேரி ஆனந்த் சங்கரி மீண்டும் ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியிலும் போட்டியிட, முதல் தடவையாக வைத்தியர் அல்போன்ஸ் ராஜ்குமார் சஸ்கட்டூன் வெஸ்ட் தொகுதியில் போட்டியிடுகின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் சஜந்த் மோகனகாந்தன் யோக் சவுத் வெஸ்டர்ன் தொகுதியிலும், மல்கம் பொன்னையன் ஸ்காப்ரோ மத்திய தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவரும் போட்டியிடுவது முதலாவது தேர்தல் இதுவாகும். கிபெக் மாகாணத்தில் மாத்திரம் வேட்பாளர்களை களமிறக்கும் பிளாக் கிபெக்வா கட்சியின் சார்பில் ஷோபிகா வைத்தியநாத சர்மா ரோஸ்மன் லா பெட்டெட் பெட்ரி தொகுதியில் இம்முறை போட்டியிடுகின்றார். ஒரு தமிழ் வேட்பாளர் பிளாக் கிபெக்வா சார்பில் போட்டியிடுவதும் கிபெக் மாகாணத்தில் போட்டியிடுவதும் இதுவே முதல் தடவையாகும். NDP சார்பில் அஞ்சலி அப்பாத்துரை வான்கூவர் கிரான்வில் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரும் முதல் தடவையாக தேர்தல் அரசியலில் போட்டியிடுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் 3 பிரதான கட்சிகளின் தலைவர்களும் இன்று தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தல் உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றார்கள். கூட்டாட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் 10 நாட்கள் ஊதிய விடுப்பு வழங்குவதாக லிபரல் கட்சி இன்று உறுதியளித்தது. மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசாங்கத்தில் தனது முதல் 100 நாட்களுக்குள் இந்த திட்டம் அறிவிக்கப்படும் என லிபரல் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்தார். அதேவேளை உடனடியாக மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களின் பிரதிநிதிகளை கூட்டி நாடு முழுவதும் ஊதிய விடுப்பு விடுதிகளை சட்டமாக்குவது குறித்து விவாதிக்கவும் லிபரல் கட்சி உறுதியளித்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுகாதார நிபுணர்களின் மனச்சாட்சி உரிமைகள் குறித்த உறுதிமொழி தொடர்பான அவரது நிலைப்பாடு குறித்து கேள்விகளை எரினோட்டூல் இன்று எதிர்கொண்டார். கருக்கலைப்பு அல்லது மருத்துவ உதவி போன்ற சேவைகளை கோரும் நோயாளிகளுக்கு இந்த செயல்முறைகளை தாங்களே செய்ய மறுத்தால் மற்றொரு வழக்குனருடன் பரிந்துரைக்க வேண்டுமென கட்சித் தலைவர் ஓட்டூல் பதிலளித்தார். NDP தலைவர் ஜக்மீத் சிங் தனது மனைவியுடன் சஸ்கெச்வானில் பெயர்கள் குறிப்பிடப்படாத முன்னாள் வதிவிட பாடசாலையில் உயிரிழந்த சிறுவர்களின் கல்லறைகள் அமைந்துள்ள ஹவசிஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். கனடா எல்லையில் அமெரிக்க பயண கட்டுப்பாடுகள் மேலும் 30 நாட்களுக்கு நீடிக்கிறது. கனடா மற்றும் மெக்சிகோவுடனான அதன் நிலம் மற்றும் படகு எல்லைகளில் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு கட்டுப்பாடுகளை செப்டம்பர் 21 வரை அமெரிக்கா நீட்டித்துள்ளது. டெல்டா மாறுபாடு உட்பட கோவிட் தொற்று பரவலை குறைக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இன்று தெரிவித்துள்ளது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட அமெரிக்கர்கள் ஆகஸ்ட் மாதம் 9 முதல் அத்தியாவசியமற்ற வருகைகளுக்காக கனடாவுக்குள் நுழைய முடிந்தது. அமெரிக்க எல்லையில் அத்தியாவசியமற்ற பயணத்துக்கான கட்டுப்பாடுகள் மார்ச் 2020 முதல் நடைமுறையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் கோவிட் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகிறது. இன்று மொத்தம் 2923 தொற்றுகள் கனடாவில் பதிவாகியுள்ளன. ஆல்பர்டா இன்று 749 புதிய தொற்றுகள் பதிவானதுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 2 மாத உச்சத்தை எட்டியது. 221 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இது ஜூன் மாதம் 18 பின்னரான அதிகபட்ச எண்ணிக்கையும் ஆகஸ்ட் ஆரம்பத்திலிருந்து 140% அதிகரிப்பாகும். இந்த 221 பேரில் 48 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்டாவில் தகுதியானவர்களில் 77.2% பேர் முதலாவது தடுப்பூசியையும் 68.5% பேர் இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்றுள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண சுகாதார அதிகாரிகள் இன்று 663 புதிய தொற்றுகளை அறிவித்துள்ளார்கள். இது பல வாரங்களில் முதல் முறையாக மாகாணத்தின் 7 நாள் சராசரியை குறைக்க காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் மீளத்திறக்கும் திட்டத்தின் 4வது படிக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா செப்டம்பர் ஆரம்பத்தில் நகர்வது சாத்தியமில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஒன்டாரியோவில் இன்று 650 புதிய தொற்றுகள் பதிவாகின.
கியூபெக்கில் இன்று 527 புதிய தொற்றுக்கள் பதிவான நிலையில் மே மாதத்தின் பின்னர் மிக அதிகமான தொற்றுக்களின் அதிகரிப்பை சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். சஸ்கெச்சுவானில் 244 புதிய தொற்றுக்கள் இன்று பதிவு செய்யப்பட்டன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தலா 100க்கும் குறைவான தொற்றுக்கள் இன்று பதிவாகின. நடைபெறவுள்ள தேர்தலில் சில மாகாணங்கள் பாடசாலைகளில் வாக்குச்சாவடிகளை அனுமதிக்காது என தெரிய வருகிறது. கனடா முழுவதும் கோவிட் தொற்றின் 4வது அலை உருவாகியுள்ள நிலையில் சில மாகாணங்கள் தேர்தல் நாளில் பாடசாலைகளில் வாக்குச்சாவடி மையங்களை அமைக்க அனுமதிக்கும் வழக்கமான நடைமுறையை மறுபரிசீலனை செய்கின்றன. இந்த தேர்தலில் பாடசாலைகளில் வாக்குச்சாவடிகளை அமைக்க விரும்பவில்லை என மனிடோபா மாகாணம் அறிவித்திருக்கிறது. நியூ பிரன்ஸ்விக் மாகாணமும் இம்முறை பாடசாலைகளில் வாக்குச்சாவடிகளை அமைக்கப் போவதில்லை என அறிவித்திருக்கிறது. நியூஃபன்லாந்து மற்றும் லெபடோரில் வாக்குச்சாவடிகளாக பாடசாலைகள் பயன்படுத்தப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த நடைமுறை கோவிட் தொற்றுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னரே அமுலில் இருந்தது. உள்ளூர் சுகாதார வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் வரை பாடசாலைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பாடசாலை அதிகாரிகள் தீர்மானிக்க வேண்டும் என அல்பர்டா கூறுகிறது. இது குறித்து பொது சுகாதார அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. நன்றி Ps.ச for கனேடிய செய்திகள். இப்போ டைம் 9:54 PM. ஷோண்ட எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். Thank you to all the viewers. Keep on supporting us and sponsors எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் குட் ஈவினிங் கேடாவோட IPTV, Facebook, YouTube மற்றும் GEC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கேடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். Have a good weekend. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.